ஐக்கிய தேசிய கட்சியின் நேற்றைய செயற்குழு கூட்டத்தின் போது சிரச ஊடக வலையமைப்புக்கு எதிராக பிரேரணையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. சிரச ஊடக வலையமைப்பு தமது கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிடுதல் மற்றும் எதிர்கால சமூகத்தை சூதாட்டத்திற்கு வழிவகுத்தல் போன்ற தவறான செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக அந்த பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு தெரிவிக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணை அடங்கிய அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். சிரச ஊடக வலையமைப்பு தமது செய்தி அறிக்கையினூடாக எமது கட்சியின் பிரதித் தலைவர், உபத்தலைவர் மற்றும் தேசிய அமைப்பாளர் ஆகிய பதவிகளுக்கு யார் நியமிக்கப்படுவார்கள் என்பது தொடர்பில் யாருக்கு ஜாக்பாட் எனும் செய்தி தொகுப்பை ஒளிபரப்பியிருந்ததுடன் அது குறித்து செயற்குழு கூடிய அவதானம் செலுத்தியுள்ளது. எமது கட்சியில் மேற்குறிப்பிட்ட பதவிகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான உரிமை தலைவருக்கே உள்ளது. அவ்வாறு முன்வைக்கப்படும் பெயர்களுக்கு மாற்றீடாக வேறு எவரையும் நியமிப்பதாயின் அந்த உரிமை செயற்குழுவுக்கே உள்ளது. அது முழுமையாக எமது கட்சியின் உள் விவகாரம் என்பதனால் அதில் தலையிடுவதற்கு ஊடகங்களுக்கு மாத்திரமின்றி பொதுமக்களுக்கும் உரிமை இல்லை. கட்சி உறுப்பினர்களுக்கு மாத்திரமே இதற்கான உரிமை உள்ளது. குறிப்பாக எமது கட்சியின் முக்கிய சில பதவிகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் விடயத்தில் சிரச ஊடகம் சிலரது பெயர்களை சிபாரிசு செய்திருந்தது. அந்த பதவிகளுக்கு தாம் நியமிக்கப்பட வேண்டும் என சிந்தித்தே இராத சிலரது பெயர்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தன. கட்சி உறுப்பினர்களை தமக்கு சாதகமான விதத்தில் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற ரீதியில் சண்டை கோடுகளாக இந்த ஊடகம் கருதுவதாயின் அது ஒரு ஏமாற்றமான விடயமாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இவ்வாறான செயற்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதுடன் அரசியல் ரீதியில் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் பாராளுமன்றத்திற்குள்ளும் அதற்கு வெளியிலும் செயற்படுவதற்குமான யோசனையை முன்வைக்கிறோம். மேற்கோள் நிறைவு. எதிர்கட்சிகளுக்கிடையே முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் அரசாங்கத்தின் அனுசரணை பெறும் ஊடகங்களை அல்லாது கட்சியொன்றை விமர்சிக்க வேண்டிய தருணங்களில் விமர்சிக்கும் சுயாதீன ஊடகம் ஒன்றை ஐக்கிய தேசிய கட்சி தலைவரினால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் உள் விவகாரங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அரசாங்க ஊடகங்களில் தலைவரை போற்றும் போதும் தலைமைத்துவத்திற்கான மாற்றுக்குழுவை விமர்சிக்கும் போதும் எதிர்கட்சி தலைவர் மகிழ்ச்சி அடைவதை காண முடிகிறது. அதேபோன்று கட்சி ஒன்று தொடர்பிலான ஏகபோக உரிமை அதன் செயற்குழுவிற்கோ அல்லது வேறு குழுக்களுக்கோ இல்லை. இந்த உரிமை கட்சி ஆதரவாளர்களுக்கே உள்ளது என்பதனை நினைவுபடுத்த வேண்டும். கட்சி ஆதரவாளர்களின் வாக்குகள் மூலமே அந்த கட்சி ஆட்சி பீடமேறும். இல்லாவிடின் தோல்வியை எதிர்நோக்கும் என்பதே அதற்கான பிரதான காரணமாகும். ஐக்கிய தேசிய கட்சி தற்போதைய தலைவரின் கீழ் 1994 ஆண்டிலிருந்து இதுவரை 29 தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளது. 47 லட்சம் வாக்காளர்களை விடவும் அதிக மக்கள் ஆதரவை பெற்றிருந்த நாட்டின் தனிப்பெரும் அரசியல் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வங்கி தற்போது 27 லட்சமாக வீழ்ச்சியடைந்துள்ளமை கடந்த தேர்தல் மூலம் உறுதியானது. அத்துடன் தற்போதைய தலைவரின் கீழ் கட்சியை விட்டு வெளியேறிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி செயற்பாட்டாளர்களின் எண்ணிக்கை சுமார் 10 லட்சம் ஆகும். அதேபோன்று கட்சியின் செயற்குழுவுக்கு உரிய உரிமைகளுக்கு மாறாகவே உறுப்பினர்களை நியமித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் செயற்பாட்டாளர்களும் சுட்டிக்காட்டுகின்றனர். தலைவர் தான் நினைத்த விதத்தில் கட்சியின் செயற்குழுவுக்கு உறுப்பினர்களை நியமித்துக் கொண்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெற்றியை ஈட்டிக் கொடுத்த முன்னாள் அமைச்சர்கள் பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர். செயற்குழுவுக்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் லக் பை சான்ஸ் முறை மூலம் நியமிக்கப்பட்டதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஷக்போர்ட் மற்றும் லக் பை சான்ஸ் ஆகிய இரண்டும் ஒரே அர்த்தத்தை தரும் விளையாட்டுகளாகும். லக் பை சான்ஸ் விளையாட்டின் போது அதிர்ஷ்டமிக்க நபருக்கு சந்தர்ப்பமும் வெற்றியும் கிடைப்பது என்பது அனைவரும் அறிந்த விடயமாகும். எனினும் இது ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவில் அங்கம் வகிக்கும் பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு தெரியாமை கவலைக்குரிய விடயமாகும். அரசாங்கம் மக்களை சிரமத்துக்குள்ளாக்கும் சில விடயங்களில் அண்மையில் ஈடுபட்ட சந்தர்ப்பங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் அதனை பொருட்படுத்தாது செயற்பட்ட சந்தர்ப்பங்களையும் அண்மை காலமாக கண்டுகொள்ள முடிந்தது. மக்கள் சார்பாக விழித்தெழ வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு உள்ளது. எனினும் கடந்த சில வருடங்களில் இவ்வாறான பல சந்தர்ப்பங்களில் எதிர்க்கட்சி தலைவர் நாட்டில் இருக்கவில்லை. அரசாங்கத்தை விமர்சித்து செயற்பட அவரால் முடியவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தமது பொறுப்புகளை புறம் தள்ளி செயற்படுவது துரோகமான செயல் அல்லவா? இந்த பின்புலத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மீது மக்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைவடைந்து செல்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்து பல தேர்தல்களில் தோல்வியடைந்து வரும் நிலையில் தற்போதைய தலைவர் தலைமைத்துவ பதவியில் எதற்காக இருக்க வேண்டும் என அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நாட்டின் மிக பெரும் தனிக்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சிக்கு இளம் தலைமைத்துவம் அவசியம் எனவும் அதற்கு தற்போதைய தலைவர் இடமளித்து அவர் ஒதுங்க வேண்டிய காலம் மறந்துள்ளதாகவும் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அனைவரையும் சில வேளைகளில் ஏமாற்ற முடியும். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஒருவரை ஏமாற்ற முடியும். எனினும்
அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அனைவரையும் ஏமாற்ற முடியாது. ஊடகத்தை அச்சுறுத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முயற்சிப்பாராயின் அவர் தனது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு இதன் மூலம் முற்படுகிறார். இது அவரது மற்றொரு கனவு மாத்திரமே. நாட்டுக்கு பலமிக்க ஒரு அரசாங்கத்தை போன்று பலமிக்க ஓர் எதிர்க்கட்சியும் அவசியமாகும். தமிழரசு கட்சியை மாத்திரம் பலப்படுத்த வேண்டும் என முயற்சிப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒழிப்பதற்கு சமனாகும் என தமிழர் விடுதலை கூட்டணி சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழரசு கட்சியை மாத்திரம் பலப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் விடுத்திருக்கும் கோரிக்கையானது தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக தமிழர் விடுதலை கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பே தமிழ் மக்களின் தாய் கட்சியாக திகழ்வதாகவும் அதில் இணைந்துள்ள இணைய அனைத்து கட்சிகளும் அதன் அங்கங்களாகும் எனவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணி பிளாட் ஆகிய கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து செயற்படுவதற்காக முன்வந்தனவே அன்றி தமிழரசு கட்சியில் இணைந்து செயற்படுவதற்காக அல்ல என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் வி ஆனந்த சங்கரி சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் திருகோணமலையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போது தமிழரசு கட்சியை பலப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் விடுத்துள்ள கோரிக்கைக்கு மக்களிடமிருந்து எதிர்மறையான கருத்துக்களே முன்வைக்கப்படுவதாகவும் தமிழர் விடுதலை கூட்டணி சுட்டிக்காட்டியுள்ளது. 2004ஆம் ஆண்டிற்கு பின்னர் நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கே வாக்களித்துள்ளதாக தெரிவித்துள்ள ஆனந்த சங்கரி மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்பதே உண்மையான நிலைப்பாடாகும் எனவும் கூறியுள்ளார். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் கொலை வழக்கின் சாட்சியாளரான லியனகே சமன் சாந்த் என்பவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கிய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு சத்திய கடதாசி ஊடாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு சட்டத்தரணி இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4வரின் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடுத்த வழக்கு விசாரணைக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்படும் என அரசு தரப்பு சட்டத்தரணி இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய 18 சந்தேக நபர்கள் கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன டி எல்விஸ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பான மரபணு அறிக்கை தவிர்த்த ஏனைய அனைத்து அறிக்கைகளும் தமக்கு கிடைத்துள்ளதாக சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி மாதவ தென்னகோன் குறிப்பிட்டார். அத்துடன் முறைப்பாட்டாளர் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பினால் சட்டம் அதிபருக்கு அனுப்பப்பட்ட அறிவித்தல்களும் தமக்கு கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள தமது தரப்பினரான துமிந்த சில்வா அரசியல் காரணங்களுக்காக சந்தேக நபராக்கப்பட்டுள்ளதாக அவர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய தெரிவித்தார். எந்தவொரு தரப்பாலும் துமிந்த சில்வாவை சந்தேக நபராக பெயரிடுமாறு அழுத்தம் விடுக்கப்படவில்லை என அதற்கு பதிலளித்த பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உப்புல் குமார பெரும குறிப்பிட்டார். இந்த வழக்கு மீதான விசாரணைகள் எதிர்வரும் 5ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று ஏறாவூரில் நேற்று நடைபெற்றுள்ளது. பிரதேச செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கௌரவிப்பு நிகழ்வில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஊடகத்துறை, மேடை நாடகம், கவிதை, ஓவியம், இலக்கியம் போன்ற கலைத்துறைக்கு பங்காற்றியவர்கள் இந்நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர். ஏறாவூர் பிரதேசத்தைச் சேர்ந்த எமது பிராந்திய செய்தியாளர் MGA நாசரும் இதன்போது கௌரவிக்கப்பட்டார். இந்த கௌரவிப்பு நிகழ்வினை அலங்கரிக்கும் வகையில் பல கலை நிகழ்வுகளும் மேடையேற்றப்பட்டிருந்தன. அத்துடன் இந்த கௌரவிப்பு நிகழ்வின் போது 2 நூல்களும் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.